ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒளிபரப்பு பண்ண வங்கி பங்குகளோட வீடியோவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு. அந்த வீடியோவோட கமெண்ட்ல மற்ற வங்கி பங்குகளையும் இது மாதிரி வகைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதன் மூலமா இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுலேயே எல்லா பங்குகளையும் கவர் பண்ணலாம்னு நம்ம திட்டம் போட்டோம். ஆனால் டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போன காரணத்தினால பார்வையாளருக்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 2 பாகமாக ஒளிபரப்பு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் டாப் 5 கம்பெனிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா டாப் 5 கம்பெனிஸ் மேக்ஸிமம் குவாலிஃபைடு கம்பெனிஸாக இருக்கும். அவங்களோட வேல்யூஷன் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். மற்ற பங்குகளுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த பங்குகளை பார்த்துட்டு அடுத்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு இன்டெப்த்தாக புரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்னால இந்த வீடியோ நிறைய ஆடியன்ஸ் ரீச் ஆக எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த உதவியை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். இந்த வீடியோ மூலமாக நம்ம HDFC பேங்க், ICICI பேங்க், கோட்டக் மஹேந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த 5 பங்குகளை பற்றியும் தான் ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஒரு வங்கி பங்குகள் தரமாக செயல்பட, அதாவது அந்த பங்கோட ரெவென்யூ, எபிட்டா மார்ஜின், நெட் ப்ராஃபிட் இதெல்லாம் சீராக இருக்கணும் அப்படின்னா அந்த வங்கி பங்குல கேபிட்டல் எக்விட்டி ரேஷியோ, கிராஸ் NPA, நெட் NPA, காச ரேஷியோ இந்த 4 வேல்யூவும் வச்சு தான் ஒரு பங்கு தரமாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதில் முதல் வேல்யூ CAR, கேபிட்டல் அடெக்விட்டி ரேஷியோ. இப்போது ஒரு பர்சன் பேங்க்கில் 100 ரூபாய் கடன் வாங்கினாங்க அப்படின்னா அதில் 2% எடுத்து ரிசர்வ்ஸில் ஆட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா ஒருவேளை அந்த பர்சனால் 100 ரூபாயை திருப்பி கட்ட முடியலைன்னா அந்த லோனை இந்த கேபிட்டல் அடெக்விட்டி ரேஷியோவில் இருக்கிற பணத்தை வச்சு டேலி பண்ணுவாங்க. ஆனால் இந்த வேல்யூ ஒவ்வொரு பேங்க்குக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஓவரால் பேங்கிங்கை வந்துட்டு ஆவரேஜ் பண்ணும்போது மினிமம் 15%க்கு மேலே ஒரு பேங்க்கில் கேபிட்டல் அடெக்விட்டி ரேஷியோ இருக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல பேங்க்காக நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த வகையில் HDFC பேங்க்கில் கிட்டத்தட்ட 19.26% மெயின்டைன் பண்ணுறாங்க. ICICI பேங்க்கில் 18% மெயின்டைன் பண்ணுறாங்க. கோட்டக் மஹேந்திரா பேங்க்கில் கிட்டத்தட்ட 21% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆக்சிஸ் பேங்க்கில் கிட்டத்தட்ட 17% மெயின்டைன் பண்ணுறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் கிட்டத்தட்ட 17% மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்து இரண்டாவதாக கிராஸ் NPA, நான் பர்ஃபார்மிங் அசட். இப்போ ஒரு நபர் ஒரு பேங்க்கில் லோன் வாங்குறாரு. அவர்னால் ஆரம்பத்திலிருந்து இல்லை இடைப்பட்ட சில 90 நாட்களுக்கு மேலே அவர்னால் அந்த கடனை செலுத்த முடியல அப்படின்னா அந்த கடன் நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு அந்த லோனை மூவ் பண்ணிடுவாங்க. இந்த வேல்யூ தான் ஒரு பேங்க்கோட குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு பேராமீட்டர். இதில் மெனி பேங்க்ஸ் இருக்குல்ல, இப்போது ஒவ்வொரு பேங்க்கும் வந்துட்டு மினிமம் பிலோ 3, அதாவது 3க்கு கீழே அந்த பேங்க் இந்த வேல்யூ வச்சுருந்தாங்க அப்படின்னா நல்ல பேங்க் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இவங்க பேங்கிங் சிஸ்டமில் டாப் 5 இருக்கிறனால இந்த மாதிரி ஏரியாவில் ரொம்பவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதான் அவங்களோட பேங்கிங் ரொட்டீன் வந்துட்டு ஃபாலோ ஆகும். அதனால் இந்த மாதிரி டாப் 5 கம்பெனிஸுக்கு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேல்யூ 2க்கு கம்மியாக, அதாவது 2க்கு கீழே அந்த வேல்யூ எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில் HDFC பேங்க் கிட்ட இப்போது 1.26% வச்சுருக்காங்க. ICICI பேங்க் கிட்டத்தட்ட 2.30% வச்சுருக்காங்க. கோட்டக் மஹேந்திரா பேங்க் 1.68% வச்சுருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் 1.58% வச்சுருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் கிட்டத்தட்ட 1.92% வச்சுருக்காங்க. இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் ICICI பேங்க்கில் மட்டும் நம்ம எதிர்பார்க்குற வேல்யூவோட கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அடுத்து மூணாவதாக நெட் NPA. இந்த வேல்யூவை பார்க்குறதுக்கு நம்ம ஒரு 100 பேர் பேங்க்கில் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினச்சிப்போம். அதில் 70 பேர் வந்துட்டு ரீபே பண்ணிகிட்ருக்காங்க. 30 பேர்னால ரீபே பண்ண முடியல. ஸோ இந்த 30 பேரோட அமௌண்ட்டை இப்போ கரண்ட்டாக கட்டிகிட்டு இருக்க 70 பேரோட கார் வேல்யூ, அதாவது அவங்களோட கேபிட்டல் அடெக்விட்டி ரேஷியோட அமௌண்ட்டை எடுத்து இதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ண நபர்களோட கேபிட்டல் அடெக்விட்டி ரேஷியோ எடுத்து இந்த 30 பேருக்கும் கணக்கை க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த வேல்யூ பணம் கட்டுறவங்க, அதாவது திருப்பி கொடுக்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற வரைக்கும் பேங்க்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை திருப்பி கட்டுறவங்க குறைஞ்சு கட்ட முடியாத நபர்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது தான் பேங்க்குக்கு பிரச்சனை வரும். அப்போது நெட் NPAவோட வேல்யூ 1க்கும் அதிகமாக இருந்தாலே பேங்க்கு பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது HDFC பேங்க்கில் நெட் NPA 0.31% இருக்குது. ICICI பேங்க்கில் நெட் NPA 0.44% இருக்குது. கோட்டக் மஹேந்திரா பேங்க்கில் நெட் NPA 0.36% இருக்குது. ஆக்சிஸ் பேங்க்கில் நெட் NPA 0.36% இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நெட் NPA 0.57% இருக்குது. ஸோ ஓவராலாக எல்லா பேங்க்குமே இப்போதைக்கு
ஒன்றுக்கும் குறைவாக தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ரொம்பவும் வெல் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து 4வதாக பார்க்க போகிறது தான் பேங்க்கோட ஆணிவேர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த 3 ரேஷியோவுமே வந்துட்டு பேங்க்கில் இருக்கிற குளறுபடிகளை வந்துட்டு சமாளிக்கிறதுக்காக தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த குளறுபடிகள் எல்லாம் சமாளிக்கிறதுக்கு எங்கேருந்து சோர்ஸ்? அந்த சோர்ஸ் தான் இந்த காசா ரேஷியோ, அதாவது கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங் அக்கௌண்ட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது. அதாவது பேங்க்குக்கு இன்கம் அப்படிங்கிறது 2 வழியில் வருது. ஒன்று, ஆர்பிஐ கிட்ட இருந்து ரொம்ப குறைவான ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் பணத்தை வாங்கி நம்மளை மாதிரி சாமானிய மக்களுக்கும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்டருக்கும் வந்துட்டு கடன் கொடுத்து அது மூலமாக வர இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு இவங்க ரெவென்யூவாக ஜென்ரேட் பண்ணுவாங்க. இது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட அதாவது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலமாக வந்துட்டு வர டெபாசிட்ஸை வந்துட்டு நமக்கும் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு அது மூலமாக அவங்க நிறைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்மளை மாதிரி சாமானிய மக்களுக்கும் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்டருக்கும் வந்துட்டு பணத்தை கொடுத்து அது மூலமாக வர்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் வந்துட்டு ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு வங்கி பங்கு நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பேங்க்கில் அதிகமான கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் அந்த பேங்க்னால் அதிகமான பணத்தை வந்துட்டு வட்டியை கொடுக்க முடியும், அதிகமான ரெவன்யூ வந்துட்டு அதனால் ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த வகையில் நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்டத்தட்ட 44% வந்துட்டு காசா ரேஷியோ இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் கிட்ட 45.47% இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் கிட்ட 52.77% இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் கிட்ட 47.12% இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் கிட்ட கிட்டத்தட்ட 40.08% இருக்குது. அடுத்ததாக இந்த பங்கை வந்துட்டு நம்ம எப்போ கன்சிடர் பண்ணலாம், இந்த பங்கு இப்போ என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், ஒருவேளை வராமல் கூட போயிருக்கும். ஒன்று யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த கம்பெனி நல்லா போகலை, அதிகமாக கடன் வாங்கி வச்சுட்டீங்க, அந்த கடனை திருப்பி கட்ட முடியல அப்படின்னா அந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிரும். ஆனால் ரீசெண்ட் டைமில் நீங்கள் நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்காவில் வந்துட்டு தொடர்ந்து 4 பேங்க் மேலே வந்துட்டு மூடினாங்க, திவாலாச்சு. அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த வங்கிகளை மூடினதுக்கும் இப்போ நம்ம பார்த்த வேல்யூக்கும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய சம்மந்தம் இருக்குது. இப்போது ஒரு பேங்க்கில் கடன் வந்துட்டு செக்யூர் இல்லாமல் எல்லாத்துக்குமே லோன் கொடுத்துட்றாங்க, கரெக்டான ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணாமல். அப்போ என்னாகும்? கிராஸ் என்பிஏவோட ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். அப்போது நெட் என்பிஏ அதை ஈஸியாக பாதிக்கப்படும். ஏன்னா திருப்பி கட்டுறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, கட்டாமல் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அங்கே கேபிட்டல் அடிக்விஷன் ரேஷியோ ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். அதுக்கப்புறமா என்னாகும்? அந்த பேங்க் மேலே நம்பிக்கைத்தன்மை போகும், காசா ரேஷியோ வந்துட்டு கம்மியாகிட்டே இருக்கும். அப்போ என்னாகும்? பேங்க்கில் யாரும் பணம் போட மாட்டாங்க, அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியாது. அப்படியே பிஸ்னஸ் பண்ணாலும் ஆர்பிஐ கிட்டேருந்து கடன் வாங்கணும். ஆல்ரெடி ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கி தான் இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஆர்பிஐக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டு கட்டணும். ஸோ இருக்கிற அமௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக கட்டிட்டாங்க அப்படின்னா ஏடிஎம் மிஷினில் நம்ம செக் பண்ணும்போது நமக்கு மணி வராது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பயந்துட்டு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்துட்டு பேங்க்லேருந்து உருவோம். அப்போ நம்ம உருவும் போது அந்த அமௌண்ட் எதுவும் வராது. அப்போ வந்துட்டு பேங்க் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்பிஐ உள்ள வருவாங்க, மற்ற பேங்க்குகளாக பக்கத்தில் வந்து அந்த பேங்க்கை ரெக்கவர் பண்ணுவாங்களோ இல்லை அந்த பேங்க்கை க்ளோஸ் பண்ணுவாங்களோ, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். அதனால தான் ஒரு பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேல்யூலாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா ஒரு பேங்க் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ இதுக்கப்புறமா ஒரு வங்கி பங்கை நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா முதல்ல நீங்கள் இந்த வேல்யூ செக் பண்ணாலே அந்த பேங்க் வந்துட்டு ப்ராஃபிட்டபிளாக ரன் ஆகிட்டு இருக்கா, அந்த பேங்க் கரெக்டான வேல்யூ தான் போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு வங்கி வந்துட்டு இந்த வேல்யூவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த கம்பெனி ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்க பிஸ்னஸ் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இந்த வங்கி பங்குகளை நம்ம எந்த லெவலில் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரீசெண்டாக நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து தரமான வேல்யூவில் நம்ம கிடைக்குது. 1390 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்காங்க. இப்போவே நீங்கள் அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேங்க் பொறுத்தளவுக்கும் இது ரொம்ப ரொம்ப பேஸ்மெண்ட்டான வேல்யூ. அடுத்ததாக ஐசிஐசிஐ பேங்க் கரண்ட்டாக 996 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்காங்க. இவங்களோட சார்ட் அனலைஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு 950 அப்படிங்கிற ரேஞ்சில் வாங்கணுன்னா நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும். அடுத்ததாக கோட்டக் பேங்க். ஸோ கோட்டக் பேங்க் பொறுத்தளவுக்கும் இப்போது 1709 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்காங்க. ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சப்போர்ட்னா 1400 தான். இதுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடுக்காக வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்தது வந்துட்டு ஆக்சிஸ் பேங்க் கரண்ட்டாக 1046 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்காங்க.
நமக்கு ஒரு 1010 1005 கிடைச்சா நல்ல ஒரு வேல்யூ கரெக்டாக பை பண்ணுறதுக்கு தரமான இடத்துல தான் இருக்காங்க. லாஸ்ட்டாக இண்டஸ்இண்ட் பேங்க். இந்த பேங்க் 1447 அப்படிங்கிற வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இவங்களோட சார்ட் அனலைஸ் பண்ணும்போது 1300 பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு வந்தால் இந்த பேங்க்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். இது வரைக்கும் யாரும் இவ்வளோ தெளிவாக வந்துட்டு இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி மாட்டாங்கன்னு தோணுது. ஒருவேளை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.